ஐ எம் லக்கி. இங்கேயே எனக்கு தேவையானவன் கிடைச்சிட்டான். அவன் பாடியை கொண்டு வர எனக்கு ஆபரேஷன் பண்ணணும். முடியாதுன்னு சொல்லக்கூடாது. எதுக்காக? ஒரு டீல் பேசலான்னு பார்த்தேன் சார். உன் கூட என்ன டீல்? எவ்வளவு பணம் எக்ஸ்பெக்ட் பண்ற? சார், நான் சொல்றது கொஞ்சம் டென்ஷன் ஆகாம கேளுங்க சார். நான் டென்ஷன் ஆகுறேன், பிச்சை எடுக்கிறேன். உனக்கு எதுக்கு? எவ்வளவு பணம் எதிர்பார்க்கிற அதை சொல்லு. எனக்கு பணம் வேண்டாம் சார். பின்ன? எனக்கு பார்வை வேணும் சார். பார்வை வேணுமா? ஆமா சார். எனக்கு பார்வை வரத்துக்கு உங்களால மட்டும்தான் முடியும் சார். நான் என்ன கண்டாக்டரா? சும்மா எதையோ ஒண்ணு பேசி என் டைமை வேஸ்ட் பண்ணாத. சார், நான் சொல்றது கதை இல்லை சார், உண்மை சார். ஒரே தடவை என் கண்களை பாருங்க சார். இப்போ உங்க உருவம் ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியுது சார். இப்போ கூட உங்க உருவம் கிளாரிட்டியா இல்ல சார், மங்களா தான் இருக்கீங்க. அடுத்த மாசத்துல இருந்து எனக்கு இந்த பார்வையும் போயிடுமா சார்? ஷார்ட் ஃபில்ம்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றேன் சார். டைகரை எக்ஸ்போர்ட் பண்றேன். மாசத்துக்கு கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். ஆனா காசை சம்பாதிச்சு வச்சுக்கிட்டு அதை அனுபவிக்க முடியாத ஒரு குருடனா என் லைஃப என்னால யூகிச்சு கூட பார்க்க முடியல சார். கொடூரமாவும் இருக்கு, அதே நேரத்துல பயமாவும் இருக்கு சார். அந்த கண்ணை சுத்தி என்ன கருப்பா? அது வந்து சார், பார்வை குறைபாடு காரணமா நரம்புகள் பாதிக்கப்பட்டிருக்கான். அந்த பாதிப்பால ரத்தத்துல ஏதோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் வந்திருக்கான். அதனால கண்ணு சுத்தி இந்த மாதிரி ஒரு அலர்ஜி வந்திருக்கு. ஏதாவது பரவாயில்ல சார், ஒவ்வொரு நாள் உடம்பு முழுக்க இந்த மாதிரி வந்துடும். டாக்டர்ஸால வேற கண்ணை பொருத்த முடியலையா? ஐ பேங்க்ல வெயிட்டிங்ல இருக்கு சார். 2 வருஷம் 3 வருஷம் ஆகுங்கிறாங்க. ஆனா எனக்கு அடுத்த மாசமே கண்ணு போயிடுமே. ஒரு குருடனா என்னால ஒரே ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது சார். அதுக்கு நான் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து போயிடுவேன் சார். சச்சா, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. என்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன உதவி வேணும்? சார், நீங்க உங்க இதயத்துக்காக ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கணும்னு காத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா. அந்த பையனோட இதயத்தை நீங்க எடுத்துக்கங்க. கண்கனை நான் எடுத்துக்கிறேன் சார். நீ தனி இருக்கியா? மாட்டேங்க. ஏதாவது பொண்ணுங்களை சைட் அடிச்சிருக்கியா? ராம ராம, அது கூட கிடையாதுங்க. காலையில அவனை திட்டி அனுப்பணுமே, வீட்டுல போய் சொல்லிருப்பானோ? இப்ப என்ன பண்ணிட்டு இருப்பான்? போன் பண்ணி பார்க்கலாமா? ஓகேவா? ஹலோ மிஸ்டர் தனா, யாரு? யாருன்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம்.
முதல்ல உங்க வயசு என்னன்னு சொல்லுங்க. அடேங்கப்பா, போன்ல வயசு என்னன்னு சொன்னா வாய்ஸ் யாருதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு கிரேட்டா நீங்க? அப்படியெல்லாம் இல்லைங்க. உங்க வயசு என்னன்னு சொன்னீங்கன்னா எனக்கு பழக்கமான லேடிஸ்ல நீங்க யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம். அட அட அட, என்ன அறிவு உங்களுக்கு. தேங்க்யூங்க. ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மொட்டை மாடியில படுத்துட்டு இருக்கேங்க. யார் கூட? யாரும் இல்லைங்க, தனியா தான் படுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன் தனியா படுத்திருக்கீங்க? கூட யாராவது துணைக்கு வச்சுக்க வேண்டியதானே? என்னது? இல்ல இல்ல, பேச்சு துணைக்கு கூட யாரையாவது வச்சுக்க வேண்டியது தானேன்னு கேட்டேன். என்னங்க, வர வர லேடிஸ் எல்லாம் ஆம்பளைங்க மாதிரி டபுள் மீனிங் டயலாக்ஸ் வெளிப்படையா பேசுறீங்க. ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, மத்தியானம் ஒரு பொம்பளைய பார்த்தேன். பொம்பளையா? அவ ராட்சசி. ராட்சசியா? ஆமாங்க. அவ பேர் என்னன்னு சொன்னா? மூர்த்தின்னு சொன்னாங்க. என்னங்க நீங்க, மூர்த்தின்னு யாராவது பொம்பளைங்களுக்கு பேர் வைப்பாங்களா? அதுக்கு அவ பொம்பளையா இருந்தா தானே. ஏன் உங்களுக்கு இந்த அளவுக்கு அவ மேல வெறுப்பு? வெறுப்பெல்லாம் இல்லைங்க, சும்மா மனசுக்குள்ள ஒரு கோவம், அவ்வளவுதான். அத அவகிட்டயே காட்டிட்டு அந்த விஷயத்தை மறந்துட வேண்டியது தானே? அவ எங்க என்ன பேச விட்டா? நான் போனதுல இருந்தே துப்பாக்கிய காட்டி சுட்டுடுவேன் சுட்டுடுவேன்னு மிரட்டிட்டுல இருந்தா. அவ மிரட்டினதுல நான் கொண்டு போன பர்ஸ கூட என்னால கொடுக்க முடியாம திரும்ப எடுத்துட்டு வந்துட்டேன். பர்ஸா? என்ன பர்ஸ்? அதை ஏங்க கேக்குறீங்க? ரோட்ல எனக்கு ஒரு பர்ஸ் கிடைச்சது. அதுல ரயில்வே டிக்கெட், ஏடிஎம் கார்டு, ஒரு கர்ச்சீஃப், லிப்ஸ்டிக், அப்புறம் ஒரு அட்ரஸ் பேப்பர், இது எல்லாம் இருந்துச்சு. சாம்பார் சாம்பார் சாம்பார். என்ன? யாரு யாரு நீங்க? குழந்தையா? இந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன்னு. மூர்த்தி எஃப்எம்னு ஒரு கம்பெனில கேட்டிருப்பேன். மூர்த்தியா? யோ, அறிவு கிட்ட முண்டோ வெறுக்கன தடுப்பு கிட்ட. இங்க பாருங்க, கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. உனக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? வந்தோமா, பாச கொடுத்தோமா, போனோமான்னு இல்லாம ஊர் கதையெல்லாம் கேட்டுட்டு என்ன ராட்சசிங்கிறியா? பேசுறது யாரு? மூர்த்தியா?
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.